எல்லாத்துலயுமே உஷாரா இருக்கணும். ஆனா மெயினா ஒரு 2 இடத்த சொல்லவா? கல்யாணத்துக்கு முன்னாடி சிங்கிளா இருக்கிறப்போ, லைஃப் நல்லா தான் போயிட்டுருக்கும். ஆனா நம்ம மைண்ட் ரொம்ப கன்ஃப்யூஸ்டா, லோன்லியா இருக்கிற மாரி இருக்கும்ல. அந்த ஸ்டேஜ்ல சுத்தி இருக்கிறவங்கலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு கல்யாணத்த பண்ணி எல்லாம் சரியா போயிடுன்னுவாங்க. அதே மாதிரி திருமணத்துக்கு அப்புறம் ஒரு பிடிப்பே இல்லாம ஏதோ லைஃப் ஒரு மாதிரி கன்ஃப்யூஸ்டா கொண்டு போயிட்டுருக்கும். அந்த டைம்ல ஒரு குழந்தை வந்தா சரியா போயிடும் அப்டின்னுவாங்க. உண்மைய சொல்லப்போனா, இது 2ம் வந்தா சரியா போயிடுமான்னு கேட்டா, நோ. உங்ககிட்ட இருந்தது என்னவோ சின்ன பிரச்சனையா தான் இருந்திருக்கும். இப்ப பக்கத்துல ஒரு பெரிய பிரச்சனை கிட்ட உங்கள கொண்டு விட்டுட்டா, உங்களுக்கு பழசு மறந்துரும்ல. அந்த மாதிரியான டெக்னிக் தான் இது. அப்ப இந்த கல்யாணம், குழந்தை குட்டி இதெல்லாமே பெரிய பிரச்சனைன்னு சொல்ல வரியான்னு கேட்டா, அதுவும் இல்ல. கல்யாணம், குழந்தைலாம் ரொம்ப ரொம்ப அழகான விஷயம். ஆனா, பெரிய கமிட்மெண்ட்டும் கூட. அதுக்கு உங்கள தயார்படுத்திக்கிறதுன்றது ரொம்ப பெரிய நிலை. அது ரொம்ப முக்கியமானதும் கூட. அத யாருமே கன்சிடர் பண்ண மாட்டாங்க. உங்கள கன்ஃப்யூஸ் ஸ்டேட்ல இருக்கும்போதே இந்த 12த் ஸ்டாண்டர்ட்ல என்ன சப்ஜெக்ட், என்ன குரூப்ப சூஸ் பண்றதுன்னு தெரியாம, இந்த மேத்ஸ், பயாலஜிய சூஸ் பண்ணுவோம்ல. சப்ஜெக்ட் எந்த அளவு டஃப்ன்லாம் நமக்கு தெரியாது. ஆனா 12த்ல அத எடுத்துட்டா, அப்புறமா எந்த வேலைக்கு வேணா போயிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல சூஸ் பண்ணுவோம்ல. அந்த மாதிரி கண்ண கட்டிக்கிட்டு போய் மாட்டிக்காம, ஃபினான்ஷியலி, மென்டலி, பிசிக்கலி உங்கள நீங்க பிரிப்பேர் பண்ணிட்டு தான் இந்த விஷயங்கள சூஸ் பண்ணணும். இந்த மாதிரி எந்த பிரிப்பரேஷனும் பண்ணாம, காதல் கண்ண மறைச்சு, அத இப்ப உட்கார்ந்து என்ன மாரி யாராச்சும் யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா, வாங்க கமெண்ட் செக்ஷன்ல பேசலாம்.